காடு நீண்ட காலமாக ஆவிகள் மற்றும் பண்டைய ரகசியங்களின் இடமாக இருந்தது. அங்கு மரங்கள் அதன் பாதையில் செல்லத் துணிந்தவர்களின் இதயங்களை காக்கும் காவலாளிகளாக நின்றன. இங்குதான் அகிரா மற்றும் கைடோ என்ற இரு காதலர்கள் தடை செய்யப்பட்ட காதலால் தங்களை கட்டி போட்டதைக் கண்டனர். அவர்களின் காதல் ஆபத்தை பொருட்படுத்தாமல் அவர்களின் இதயங்கள் ஒன்றாக துடிக்கின்றன. அவர்கள் வெவ்வேறு உலகங்களைச் சேர்ந்தவர்கள். அகிரா காடுகளின் ஆவி மற்றும் கைடோ இந்த உலகில் தடுமாறி விழுந்த ஒரு மனிதர். அவர்களின் காதல் வலுவாக இருந்தது, ஆனால் அது விரும்பப்படாத ஒரு காதல். ஏனென்றால் காடுகளின் சட்டங்கள் ஆவிகள் மற்றும் மனிதர்களின் கலவையை தடை செய்தன. அவர்கள் கைகோர்த்து நடக்கும்போது இலைகள் கால்களுக்கு கீழே சலசலக்கும். அவர்கள் ஒன்றாக இருக்கும் நேரம் குறைவாக இருப்பதை அவர்கள் அறிந்தார்கள். வன ஆவிகள் நீண்ட காலமாக அவர்களின் அன்பை பொறுத்துக் கொள்ளாது விரைவில் அவர்கள் பிரிந்து விடுவார்கள். ஆனால் அவர்களால் தங்களுக்கு உதவ முடியவில்லை. அவர்களின் காதல் மிகவும் வலுவானது, மேலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் இல்லாமல் இருப்பதை விட எல்லாவற்றையும் பணயம் வைப்பார்கள். மரங்கள் எச்சரிக்கைகளை கிசுகிசுப்பது போல் தோன்றியது. அவற்றின் கிளைகள் துக்க நடனத்தில் ஆடுகின்றன. நட்சத்திரக் காதலர்களின் சோகத்தை அவர்களும் உணர்ந்ததைப் போல. அகிராவும் கைடோவும் தங்கள் காதல் சோகத்தில் முடிவடையும் என்பதை அறிந்திருந்தனர். ஆனாலும் அவர்களால் ஒருவரையொருவர் எதிர்க்க முடியவில்லை. அதனால் அவர்கள் ஒருவரையொருவர் ரகசியமாக பார்த்தார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்களின் காதல் வலுவடைந்தது. அவர்களின் காதல் பிரகாசமாக எரியும் சுடராக மாறியது. ஆனால் விதியின் குளிர் கையால் விரைவில் அணைக்கப்படும். அவர்கள் ஒன்றாக நின்று நிலவை ஏறிட்டு பார்த்தபோது தங்கள் நேரம் முடிந்துவிட்டதை அவர்கள் அறிந்தார்கள். வன ஆவிகள் விரைவில் தங்கள் ரகசியத்தை கண்டுபிடித்துவிடும். அவர்கள் அதைச் செய்தபோது அகிராவும் கைடோவும் பிரிந்து விடுவார்கள். அவர்களின் காதல் என்றென்றும் இழக்கப்பட்டது. எதிர்காலத்தை நினைத்து அவர்கள் முகத்தில் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. விரைவில் அவர்கள் தாங்க வேண்டிய வலி. பின்னர் அது தொடங்கியவுடன் எல்லாம் கருப்பாகிவிட்டது. அகிரா தனியாக நிற்பதைக் கண்டாள். கைடோவின் குரல் அவள் காதில் ஒரு வார்த்தையே கிசுகிசுத்தது, விடை பெறுகிறது.